ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் போட்டு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஒரு காரசாரமான முறையில் அது சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன தான் சாம்பார் வச்சாலும் அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்டதுக்கு ஈடே ஆகாது. அதுவும் மாங்காவோட ஃப்ளேவர் நமக்கு இறங்கி சாம்பாரோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன் தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். சாம்பாருக்கு போட போகிற காய்கறி இவ்வளோ தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது எங்கள் வீட்டில் விளைஞ்ச நாட்டு முருங்கைக்காயில் இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். சொல்லவே வேணாம். சாம்பார் ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வந்து குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு 1/4 கிலோ நம்ம துவரம் பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 தக்காளி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் தூக்கி நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம 2 தடவை ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு ஃபுல்லாக கழுவி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் டஸ்ட்லாம் நமக்கு இல்லாமல் நமக்கு பருப்பு நல்லா சுத்தமாக கிடைக்கும். கழுவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், தக்காளியும் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள், ஜீரகம், மஞ்சள் தூள் 3ஐயும் ஒன்றா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வேகிற அளவுக்கு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் நான் பருப்போடு சேர்த்து மொத்தமாக சாம்பாராக வச்சுருவாங்க. அந்த மாதிரி வேக வைக்கும் போது வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப குழஞ்சி போயிருக்கும். ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வச்சு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிடும்போது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை தூக்கி ஸ்டவ் மேலே வச்சுக்கிட்டு பருப்பு வேக வைக்கிற அளவுக்கு ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 4 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாம் சாம்பாருக்கு போட வேண்டிய காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய், மாங்காய் எங்கள் வீட்டில் விளைஞ்சது தான். சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் சொல்லவே வேணாம், நாட்டு முருங்கைக்காய் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த காய்களாம் நம்ம இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுக்கு உடம்புக்கு. உடம்புல நமக்கு வலு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு பிளட் சர்க்கிள் எல்லாமே நமக்கு சரி செய்ய கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களுக்கு இந்த முருங்கைக்காய் வந்து நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த முருங்கைக்காயை கண்டிப்பாக வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் உணவாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இந்த முருங்கைக்காய் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு ஃபிங்கர் சைஸு அந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் கட் பண்ணினா தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக கட் பண்ணினா நல்லா இருக்காது. ஸோ அதேமாதிரி நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் போட்டிங்கன்னா தான் குலையாமல் நமக்கு கிடைக்கும். ஒரு சில கத்திரிக்காய் வந்து ஹைப்ரிட்லாம் நமக்கு வந்திருக்குது. அந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா டக்குன்னு நமக்கு குழஞ்சிடும் சாம்பாரில். ஸோ இந்த கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நாட்டு கத்திரிக்காய், ஹைப்ரிட் கிடையாது, வரி கத்திரிக்காய் அது வந்து. ஸோ அதனால் நமக்கு போட்ட மாதிரி நமக்கு குலையாமல் நமக்கு கிடைக்கும். நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. நான் மேக்ஸிமம் இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் தான் வாங்குவேன் நான். இப்போ நம்ம மாங்காயை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் பார்த்திங்கன்னா புளிப்புத்தன்மை சேர்ந்து நமக்கு கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மாங்காய் உங்களுக்கு கிடைக்கல, அவைலபிள் இல்லை அப்படின்னா லைட்டாக நம்ம நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாமே நம்ம கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் ஃபுல்லாக ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு எல்லாமே நமக்கு நல்லா வெந்திருக்குது. கரண்டியால் மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் குழஞ்சி வேணும் அப்படின்னா மத்து போட்டு நீங்கள் லைட்டாக குக்கரில் கடைஞ்சி எடுத்துக்கலாம். எனக்கு நல்லா வெந்திருக்குது, அதனால் எனக்கு போதும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் சப்போஸ் உங்களுக்கு கேரட் போடணும், பீன்ஸ் போடணும்னா கூட போட்டுக்கலாம். நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம போட்டால் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயோட ஃப்ளேவர் சொல்லவே வேணாம், டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வீட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைனா கடையில் நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே கிடைக்கிது. இல்லைன்னா அந்த பவுடர் கூட வாங்கி கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா காயை வதக்கிட்டு அதுக்கப்புறமா கூட வெஜிடபிள்ஸில் வந்து சாம்பார் போட்டுட்டு செய்வாங்க. நான் அந்த மெத்தடில் செய்ய மாட்டேன். அதே பருப்பில் நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நான் வேக வச்சு நான் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணி பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும், நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும்.
ஒர்க்குக்கு போகிறவங்க டக்குன்னு நமக்கு சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஸோ நான் எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் சாம்பார் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஸோ சாம்பார் தேவையான நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி நம்ம குக்கரோட மேல் மூடியை நம்ம லைட்டாக மூடி சாம்பாரை ஃபுல்லாக நம்ம கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதித்து பாதி காய் வெந்ததுக்கப்புறம் சப்போஸ் உங்கள்கிட்ட மாங்காய் இல்லைன்னா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். எங்கிட்ட மாங்காய் இருக்கிறதுனால அதோட புளிப்பே நமக்கு போதும். ஸோ நல்லா வேக வைக்கணும் நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம். திரும்பி நம்ம குக்கர் மூடி விட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேக வச்சு நமக்கு அந்த சாம்பாரோட குவான்டிட்டி நமக்கு தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி இருக்கணும். நல்லா கொதிக்குது, நல்ல மணம் வருது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த சாம்பார். சான்ஸே இல்லை, மணக்குது இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா. ஸோ கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணிக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு குறைஞ்சி போயிருக்கு. வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு. கத்திரிக்காய் தான் முக்கியமாக நமக்கு குக் ஆகும். இந்த முருங்கைக்காவும் நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ நம்ம அதே ஸ்டவ்வில் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நமக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை சேருங்க. அப்போ தான் நமக்கு நல்ல மணமாக இருக்கும் சாம்பார். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு நம்ம அப்படியே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ண உடனே அந்த சூடாக இருக்கும் போதே நம்ம சாம்பாரில் ஊற்றுனீங்கன்னா தான் அப்படியே சுள்ளுன்னு பட்டு நமக்கு சாம்பாரோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா நம்ம கடுகு கருவேப்பிலை எல்லாமே பொரிஞ்சு வந்திருக்குது. அப்படியே நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சூட்டில் பண்ணிங்கன்னா தான் நமக்கு அதோட ஆயிலெலாம் நமக்கு அந்த சாம்பாரில் போய் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு. இப்போ நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். சாம்பார் நம்ம இந்த சாளிச்சதுக்கும் அந்த கொத்தமல்லி தழை தூவுனதுக்கும் சொல்லவே வேணாம். அப்படியே மீல்ஸ்லாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். எம்மியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுனதுக்கும் இப்போவும் பாருங்கள் நல்லா டிஃப்ரென்ஷியேட் தெரியும். சாம்பார் நல்லா நம்ம குக்காகி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக்காகி நமக்கு கிடைச்சிருக்கு. நல்லா மணக்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரைஸை போட்டு இந்த மாதிரி ஒரு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன், சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலில் ஏற்கனவே நான் பழைய சாதத்தில் வத்தல் எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட வத்தல் தான் இன்றைக்கி நான் சாம்பார் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வத்தல் வச்சு இந்த சாம்பாரை வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வீட்டில் சிம்பிளாக டக்குன்னு வேலைக்கு போகிறவங்க அவசரமாக செய்யணுன்னா இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.